வணக்கம். டேன் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் விஷேந்திரன். மனிதுரிமைகள் மீறலுக்கு எதிராக இலங்கை தண்டிக்கப்படாததே காசா மீறல்களுக்கு காரணம் என மனிதுரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. 16 வருடங்களுக்கு முன்னர் நடந்த போர்க்குற்றங்கள், மனிதுரிமை மீறல்களுக்காக இலங்கை இன்னமும் தண்டிக்கப்படவில்லை. இன்று காசாவில் நிகழ்த்தப்படும் மீறல்கள் பிரயோகிக்கப்படும் உத்திகளுக்கும் இதுவே முதன்மை காரணம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய பின்னணியில் ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயல் திட்டம் இன்றி அமையாதது. இது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமன்றி உலகெங்கிலும் தொடரும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கை சவாலுக்கு உட்படுத்தவும் மிக அவசியமானது எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மந்திரிமனையை பாதுகாக்கவும் அதனை புறமைக்கவும் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன என தொல்லியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மந்திரிமனையை பாதுகாக்க தனிநபர் ஒருவரே தடைக்கல்லாக உள்ளதாக தொல்லியல் திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய உதவி பணிப்பாளர் ஜூ.ஏ. பந்துல ஜீவ தெரிவித்துள்ளார். மந்திரிமனை நேற்றைய தினம் பகுதியளவில் இடிந்து விழுந்தமை குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண ராசதானி காலத்துக்கு உரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக 2011ஆம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மந்திரிமனையை பாதுகாக்கவும் அதனை புறமைக்கவும் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனாலும் எதனையும் செய்ய முடியவில்லை. மந்திரிமனை அமைந்துள்ள காணியானது தனிநபருக்கு உரியது. அவருக்கு சொந்தமானதாகவே மந்திரிமனை காணப்படுகிறது. அதனால் அவரின் அனுமதி இன்றி தொல்லியல் திணைக்களத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. மந்திரிமனையை புனர்நிர்மாணம் செய்து பாதுகாப்பதற்காக 2011ஆம் ஆண்டு முதல் வடமாகாண ஆளுநர்கள், மாவட்ட செயலர்கள், தொல்லியல் பணிப்பாளர்கள் என மாறி மாறி வந்த அத்தனை பேரும் காணி உரிமையாளருடன் பல உரையாடல்களை நடாத்திய போதும் அவை பலன் அளிக்கவில்லை. இந்நிலையில் குறித்த காணியை கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. மந்திரிமனையை புறமைக்க பல்வேறு தன்னார்வ கொடையாளிகள், உலக வங்கி என பல தரப்பினரும் நிதியுதவிகளை வழங்க முன்வந்தார்கள். ஒரு கொடையாளி 50 லட்சம் ரூபாவை வழங்கியிருந்தார். அவர் நிதி வழங்கி 2 வருடங்களுக்கு மேலாகியும் காணி உரிமையாளர்களின் சம்மதம் இல்லாததால் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியாது போனது. இதனால் அந்த கொடையாளி தனது பணத்தை மீளப் பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் மந்திரிமனை சேதமடைந்து காணப்பட்டமையால் இடிந்து விழாமல் இருப்பதற்காக எமது தற்துணிவின் அடிப்படையில் 19 இரும்பு கம்பிகளை பொருத்தி பாதுகாத்தோம். ஆனால் அவற்றை திருடர்கள் திருடிச் சென்று விட்டனர். இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தோம். போலீசார் அதனை ஒரு முறைப்பாடாக மாத்திரமே ஏற்றுக்கொண்டார்களே தவிர விசாரணைகளை முன்னெடுத்து திருடர்களை கைது செய்யவில்லை. இந்த நிலையில்தான் மழை காரணமாக ஏற்கனவே இடிந்து விழக்கூடும் என எதிர்பார்த்து இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்ட போது இரும்பு கம்பிகள் திருடப்பட்டமையால் இடிந்து விழுந்துள்ளது. தொல்லியல் சின்னமாக 2011ஆம் ஆண்டு வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட மந்திரிமனை தனியார் ஒருவரின் சொத்தாக காணப்படுவதால் இதுவரை காலமும் குறித்த தனியாருடன் தொல்லியல் திணைக்களம் கலந்துரையாடல்களை நடாத்தி வந்தது. அவை எதற்கும் அவர் தனது சம்மதம் தெரிவிக்கவில்லை. இவ்வாறான நிலையில் மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் இது தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களத்துடன் பேசி அவர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் என பந்துல ஜீவ தெரிவித்துள்ளார். புலிகளின் கப்பல்களை அழிக்க இந்தியா நேரடியாக உதவியது என கடற்படையின் முன்னாள் பேச்சாளர் டி.கே.பி. தசநாயக்க தெரிவித்துள்ளார். இறுதிப்போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பல்களை அழிக்க இந்திய கடற்படை நேரடியாக உதவியது என இலங்கை கடற்படையின் முன்னாள் வடக்கு பாதுகாப்பு மண்டலத்தின் தளபதியாகவும் கடற்படையின் உத்தியோகபூர்வ பேச்சாளரும் ஆக பணியாற்றிய டி.கே.பி. தசநாயக்க தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளிடம் 26 கப்பல்கள் இருந்தன. இவற்றில் 12 கப்பல்கள் இந்திய கடற்படையின் உதவியுடன் அழிக்கப்பட்டன என அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மண்டை தீவில் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் உடல்கள் இருப்பதாக நம்பப்படும் கிணறுகளை அகலக்கோரிய வழக்கு நவம்பர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது.
யாழ்ப்பாணம் மண்டைதீவில் 1991 இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கையின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களின் உடல்கள் இருப்பதாக நம்பப்படும் கிணறுகளை அகழக்கோரிய வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தீவகத்தில் 1991ஆம் ஆண்டு இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைதீவு பகுதியில் மக்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களின் உடல்கள் 3 கிணறுகளில் போட்டு மூடப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பில் விசாரித்து அந்த கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட மக்கள் தேவாலய கிணறு உட்பட 3 இடங்களில் உள்ள கிணறுகளில் போட்டு மூடப்பட்டனர் என கண்கண்ட சாட்சிகளின் அடிப்படையில் சில மதகுருமாரும் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். அடையாளம் காணப்பட்ட கிணறுகளை அகல உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று ஊர்காவத்துறை நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஊர்காவத்துறை போலீசாரிடம் அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கான வசதிகள் இல்லை என சுட்டிக்காட்டியதை அடுத்து யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் குறித்த வழக்கு பாரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மண்டைதீவு புதைகுழி விவகாரம் தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ஊர்காவத்துறை நீதவான் உத்தரவிட்டார். குறித்த வழக்கு தொடர்பில் போலீசார் கால அவகாசம் கோரியதால் எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கஞ்சா கலந்த மாவாவை வியாபாரம் செய்த இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கஞ்சா கலந்த மாவாவை வியாபாரம் செய்த இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நாவாந்துறை மண்பெட்டி பகுதியில் 470 கிராம் கஞ்சா கலந்த மாவாவுடன் இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். நாவாந்துறையைச் சேர்ந்த 22 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் நீண்ட காலமாக கஞ்சா கலந்த மாவா விற்பனையில் ஈடுபட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபை அமர்வு நேற்று 5 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வேலணை துறையூர் மீன் சந்தையை குத்தகைக்கு வழங்குதல் தொடர்பில் நேற்றைய வேலணை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக சபை அமர்வு 5 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு சபை சபா மண்டபத்தில் தவிசார் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் இடம்பெற்றது. துறையூர் மீன் சந்தை குத்தகை தொடர்பில் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அங்கு இருக்கின்ற தற்காலிக கொட்டகை அகற்றப்பட வேண்டும் எனவும் உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் குறித்த சந்தையில் பிரதேச சபையின் சட்ட வரையறைகளுக்கு ஏற்ப வரியை அறவீடு செய்து பிரதேசத்தின் வருவாய் அதிகரிப்புக்கு இடமளிக்கப்பட வேண்டும் எனவும் அதிகளவான உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் குறித்த பிரதேசத்தை உள்ளடக்கும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் குறித்த சந்தை இறங்குதுறை எனவும் அங்கு மொத்த விற்பனை செய்ய இடமளிக்க வேண்டும் எனவும் எதிர்கருத்தை முன்வைத்து விவாதித்தனர். குறித்த விவாதம் இருதரப்பினருக்கும் இடையே பெரும் வாதமாக உருவாகி வெளியிடங்களில் இருக்கும் சந்தைகளை மேற்கோள் காட்டி விவாதிக்கும் போது உறுப்பினர் கருணாகரன் நாவலன் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான லோகேந்திரன் இதயதீபனை நோக்கி சந்தை வருவாய் தொடர்பான உண்மையிலே தெரிந்தும் கத்துக்குட்டித்தனமாக மத்தியின் இடையீட்டில் சபையின் வருவாயை தடுக்க முயற்சிக்க வேண்டாம் என கூறியிருந்தார். கத்துக்குட்டி என்ற சொல்லாடலால் கோபமுற்ற உறுப்பினர் இதயதீபன் நாவலனை நோக்கி விகிதாசார உறுப்பினராக இருந்து கொண்டு நேரடியாக வெற்றி பெற்று எம்மை நோக்கி இவ்வாறு கருத்து கூற வேண்டாம் என விகிதாசார உறுப்பினர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சொல்லாடல் செய்திருந்தார். அதையடுத்து சபையின் 22 உறுப்பினர்களில் 10 விகிதாசார உறுப்பினர்களும் குறித்த சொல்லாடல் தமக்கு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த சொல்லாடல் பின்வாங்கப்பட்டு குறித்த உறுப்பினர் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கோரி சபையிலிருந்து வெளியேற முயற்சித்தனர். இதனால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. அதனை அடுத்து சபை அமர்வை தவிசாளர் 5 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பதாக கூறி வெளியேறினார். ஒத்திவைப்பின் பின் சபை மீண்டும் கூடிய போதும் குறித்த விடயம் விவாதிக்கப்பட்ட நிலையில் குறித்த உறுப்பினர்கள் இருவரும் தத்தமது கருத்தை பதிவு செய்து பகிரங்க மன்னிப்பு கோரினர். அத்துடன் 3வது நபராக இடையீடு செய்த சபையின் நடவடிக்கைக்கு இடையூறு செய்தமைக்காக உறுப்பினர் நடனசிகாமணியும் மன்னிப்பு கோர வேண்டும் என தவிசாளர் வலியுறுத்தியதன் காரணமாக அவரும் மன்னிப்பு கோரியிருந்தார். அதையடுத்து சபை அமர்வு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது.
கிளிநொச்சி ராமநாதபுரம் 10 வீட்டு திட்ட பகுதியில் வெடிக்காத நிலையில் காணப்பட்ட எறிகணை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 10 வீட்டு திட்ட பகுதியில் யுத்த காலத்தில் ஏவப்பட்டு வெடிக்காத நிலையில் காணப்பட்ட எறிகணை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. தனியார் காணி உரிமையாளர் ஒருவர் காணியை துப்புரவு செய்தபோது எறிகணை அடையாளம் காணப்பட்டது. சம்பவம் தொடர்பில் ராமநாதபுரம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாகவும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். அதன் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்ற நீதவானின் அனுமதியுடன் எறிகணையை செயலிழக்க செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சிறுவர் பாதுகாப்பு தேசிய கொள்கைகளை பரிந்துரைத்தல் தொடர்பான ஒருநாள் விழிப்புணர்வு கருத்தமர்வு நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சியில் சிறுவர் பாதுகாப்பு தேசிய கொள்கைகளை பரிந்துரைத்தல் தொடர்பான ஒருநாள் விழிப்புணர்வு கருத்தமர்வு நேற்று மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் சிறுவர் பாதுகாப்பு தேசிய கொள்கைகளை பரிந்துரைத்தல் தொடர்பில் கிராம அலுவலர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சமுத்தி உத்தியோகஸ்தர்கள் ஒருநாள் பயிற்சி செயலமர்வில் நடாத்தப்பட்டது. நேற்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான இச்செயலமர்வு பிற்பகல் 4 மணி வரை இடம்பெற்றது. சிறுவர்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான பிரச்சினைகளை கையாளுதல் என பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டன. இதில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடமையாற்றும் 60 உத்தியோகஸ்தர்கள் பங்கேற்றனர். மருதங்களின் சமர் துடுப்பாட்ட போட்டி நேற்று மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. மருதங்களின் சமர் என்று அழைக்கப்படுகின்ற கிளிநொச்சி முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரிக்கும் கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட்ட போட்டி நேற்று ஆரம்பமான நிலையில் மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. எனினும் இன்று காலை மீண்டும் போட்டி ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டி நேற்று ஆரம்பமான நிலையில் முதலில் பெண்களுக்கான போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பூநகரி மத்திய கல்லூரி அணித்தலைவர் களத்தடுப்பை தெரிவு செய்தார். முதலில் துடுப்படுத்தாடிய முருகானந்தா கல்லூரி அணி 10 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 3 இலக்களை இழந்து 75 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு 76 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் துடுப்படுத்தாடிய பூநகரி மத்திய கல்லூரி அணி 5 பந்து பரிமாற்றங்கள் வீசப்பட்ட போதிலும் 22 ஓட்டங்கள் பெற்ற நிலையில் அதிக மழை காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் போட்டி இன்று காலை இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கோப்பாய் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது வீதி அபிவிருத்தி, தொல்லியல் விடயங்கள், விவசாயம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. வலி கிழக்கு பிரதேச சபைக்குட்பட்ட சுற்றுலா தலமான நிலாவரை கிணறு தொல்லியல் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளமையால் சுற்றுலா தலத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது இருப்பதாக வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜன் ரோஸ் சுட்டிக்காட்டினார். தொல்லியல் திணைக்களம் கடந்த காலங்களில் நிலாவரி கிணற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தியதாக தவிசாளர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், கடந்த அரசாங்கங்கள் போல் அல்லாது நாம் புதிய விடயங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஆகையால் தொல்லியல் திணைக்களம் என்ற பழைய விடயங்களை கைவிடுங்கள் எனவும் வலியுறுத்தினார். இதனால் தவிசாளருக்கும் தலைவருக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றது. இறுதியில் அபிவிருத்தி குழு தலைவர் ரஜீவன் தொல்லியல் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலாவரை கிணற்றை பிரதேச சபைக்கு பெற்றுத்தருவதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினார். அடுத்து வலிகிழக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் இது அதிகளவான விவசாயிகள் இருக்கின்ற நிலையில் விவசாய பொருட்களுக்கு சரியான நிர்ணய விலை கிடைப்பதில்லை எனவும் சந்தைகளில் நியாயமற்ற முறையில் கழிவுகள் வியாபாரிகளாலும் இடைத்தரகர்களாலும் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த விடயம் விவாதிக்கப்பட்டு கோப்பாய் பகுதியில் மிகப்பெரிய மரக்கறி சந்தை ஒன்று நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் அச்சுவேலி பிரதேச மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக அச்சுவேலி பிரதான பேருந்து நிலையத்துக்கு அருகில் அம்மாச்சி உணவகம் ஒன்றை தனது நிதியில் அமைத்து தருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் வாக்குறுதி வழங்கினார்.
உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபையால் கண்டல் தாவரங்கள் நாட்டப்பட்டன. உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் தமது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் வடிகான்கள் துப்புரவு செய்யப்பட்டு வாவிக்கரை ஓரங்களில் கண்டல் தாவரங்களும் நாட்டப்பட்டன. மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ் குமார், மாநகர ஆணையாளர் என் தனஞ்சியன் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் இனா உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 15ஆம் தேதி ஆரம்பமான மக்கள் நல சார்ந்த திட்டங்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை 20 வட்டாரங்களிலும் உள்ள குறித்த இடங்களில் ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டங்களூடாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையினிலே இன்று அரசடி பிள்ளையார் ஆலய வீதியில் வடிகான் துப்புரவு செய்யும் பணிகள் ஆரம்பமாகின. அதேபோன்று அரசடி சுற்றுவட்ட பிரதேசத்தில் RDA அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து துப்புரவாக்கும் பணிகள் ஆரம்பமாகின. அதேபோன்று மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் உள்ள நாவக்குடா பிரதேசத்தில் சென்ட மீடியத்தில் திருக்கொன்றை மரங்கள் நட்டு அந்த பிரதேசத்தை அழகுபடுத்தும் முகமாக அங்கே மரம் நடும் நிகழ்வு இடம்பெற்றன. அதேபோன்று தற்பொழுது மட்டக்களப்பு மாநகர சபையின் எல்லைக்குட்பட்ட புளியந்தீவு பிரதேசத்தில் உள்ள ஆற்றங்கரையோரம் கண்டல் தாவரங்கள் நடும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று இருக்கிறது. இந்த ஆற்று கரை உள்ளிட்ட இந்த பிரதேசத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த மீன்வளத்தை அதிகரிக்கும் நோக்கோடும் இந்த மரக்கன்றுகள் இப்பொழுது இந்த ஆற்றங்கரையினுள் நடப்பட்டு இருக்கின்றன. இதேபோன்று ஒவ்வொரு வேலை திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதை இங்கே நான் அறியத் தருகின்றேன். பிரஜாசக்தி தேசிய திட்டம் தொடர்பில் மட்டக்களப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரஜாசக்தி தேசிய திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. சமூகத்தை வலுவூட்டல் மற்றும் பொருளாதார நன்மைகளை நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுதலை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டமானது ஜனாதிபதி தலைமையில் கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி அலரி மாளிகையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரிகளின் பங்கு பெற்றதுடன் பிரஜாசக்தி வறுமை ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இடம்பெற்றது. மேலதிக அரசாங்க அதிபர்களான சுஹசினி ஸ்ரீகாந்த், நவரூப ரஞ்சினி முகுந்தன், உள்நாட்டல்வர்கள் அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலர் ரஞ்சன் பெரேரா, கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுதல் அமைச்சின் பிரதி பணிப்பாளர் சந்துனி ராமசிங்க என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஆணைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரியில் சின்னம் சூட்டும் வைபவம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஆணைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரி மாணவர் தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. கல்லூரி அதிபர் SD முரளிதரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. தலைமை செயற்பாட்டு பணிக்கான சின்னங்கள் சூட்டப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு சத்திய பிரமாணமும் இடம்பெற்றது. 2025 சாதனை பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் மற்றும் தரமைந்து பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். ஆன்மீக அதிதியாக கல்லடி உப்போடை ராமகிருஷ்ணா மிஷன் முகாமையாளர் கலந்து கொண்டார். மண்முனை வடக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் AJ பிரபாகரன், வின்சன் மகளிர் தேசிய பாடசாலை அதிபர் தவத் திருமகள் உதயகுமார், கல்லூரி பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.